தமிழர் தந்தை என்று தமிழக மக்களால் அன்போடும் மரியாதையோடும் அழைக்கப்படுகின்ற ஐயா தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் அவருடைய 121வது பிறந்த நன்னாள் இந்நாள். பேரறிஞர் அண்ணா அவருடைய அன்பை பெற்றவர். சட்டப்பேரவை தலைவராக, மாண்புமிகு அமைச்சராக ஏற்றுக்கொண்ட பொறுப்புகளில் அனைவருடைய பாராட்டுகளையும் மரியாதைகளையும் தமிழகத்திற்கு பெற்றுத்தந்தவர் ஐயா அவர்கள். பொது வாழ்க்கையில் ஒரு தனிப்பட்டவர் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று தமிழக மக்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு, அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய உதாரண புருஷராக விளங்கியவர்தான் மரியாதைக்குரிய ஐயா அவர்கள். அரசியலில் மட்டுமல்லாமல், பொது வாழ்க்கையில் மட்டுமல்லாமல், பத்திரிகை துறையில் அவர் செய்த சாதனைகள் அளப்பரியது. பாமர மக்களும் கிராமப்புறங்களில் வாழ்கின்ற மக்களும் எளிதாக எளிய நடையில் தமிழை தமிழகத்தினுடைய மூலை முடுக்குகளில் கொண்டு போய் சேர்த்தவர். பத்திரிகை படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை கீழ்த்தட்டு மக்களிடம் பரப்பி தினத்தந்தியை காலையில் எழுந்தவுடன் படிக்கின்ற ஒரு ஆர்வத்தை தமிழக மக்களிடம் ஏற்படுத்தியவர். பத்திரிகை துறை மிகப்பெரிய புரட்சியை உருவாக்கி நடுநிலையோடு செய்திகளை தருவதில் தினத்தந்தி என்ற பத்திரிகை மிகப்பெரிய அளப்பரிய சாதனையை அதற்கு வித்திட்டவர் அருமை ஐயா அவர்கள் என்பதனை நாம் எண்ணுகின்ற பொழுது அவருடைய புகழ், அவர் காட்டிய வழியில் அனைத்து மக்களும் வீறுநடை போட வேண்டும் என்ற ஒரு இலக்கை, படிப்பினை நமக்கு பெற்றுத்தந்தார் என்பதனை எண்ணுகின்ற பொழுது அவர் புகழ் இந்த உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அரசியல் தொடர்பாக நம்ம பேசணும். தகவல் இருக்கு, நீங்க சந்திச்சிருக்கீங்க. இன்றைக்கு தமிழகத்திற்கு வழிகாட்டியாக இருந்த சீபா ஆதித்தனார் ஐயனுடைய பிறந்த நன்னாளை முன்னிட்டு அவருடைய புகழை மட்டுமே பாடுகின்ற நாளாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும், அரசியல் களம் என்று வேறு இருக்கிறது, அந்த காலத்தில் நாம் சந்திக்குவோம். நான் இப்போதான் அதே சொல்லி முடிச்சேன். இன்னைக்கு இந்த பிறந்த நன்னாளை, ஐயா அவருடைய பிறந்த நன்னாளை முன்னிட்டு அரசியல் விமர்சனங்களுக்கு, விவாதத்தில் நாம் செல்ல வேண்டும் என்பதை உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு வருகிறேன். நன்றி, வணக்கம்.